அல்லாஹுவின் மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தோடு இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். சகோதரர் அப்பாஸ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எது இஸ்லாம் என்பதனை இஸ்லாமியர்கள் மத்தியிலே பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே எது இஸ்லாம் என்பதனை விளங்கி தமது வாழ்க்கையிலே யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களைத்தான் முஸ்லீம்கள் என்றே நாம் குறிப்பிட வேண்டும். ஆனால் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கிற பெரும்பாலானவர்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படைகளை குறித்து எந்த ஓர் அறிவும் இல்லாமல் இருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட கட்சியினை சார்ந்தவர் என்று தன்னை அறிவித்துக் கொள்வதாக இருந்தால் அந்த கட்சியை பற்றி உண்டான அடிப்படை அம்சங்களையாவது அவர் தெரிந்திருக்க வேண்டும். தன்னுடைய கட்சியினுடைய தலைவர் யாரு, கட்சியினுடைய கொடி என்ன, அதனுடைய நிறம் என்ன, கட்சி சார்பில் நம்ம தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் யாரு, அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற சின்னம் என்ன, நாம் எந்த சின்னத்தில் வாக்களித்து நமது கட்சியினை வெற்றி பெற செய்ய வேண்டும், இதுவெல்லாம் சராசரியாக ஒருத்தர் தெரிந்திருந்தால்தான் அவர் அந்த கட்சியை பற்றி மிக தெளிவாக புரிந்திருக்கிறார், அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதியுள்ளவராக ஆகிறார். ஆனால் இன்றைக்கு கட்சியை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் இருக்கிற ஒருவர் தான் இந்த குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர் என்று சொல்லிக்கொண்டால் எப்படி அவரை கேலிக்குரியவராக நாம் பார்ப்போமோ அதுபோல தான் முஸ்லீம்களில் ஒரு கணிசமான மக்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்தின் அடிப்படைகள் என்ன, இஸ்லாத்திலே சட்டம் வகுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்பதை பற்றிய எந்த அறிவு ஞானமும் இல்லாமல் வெறுமனே பெயரளவில் முஸ்லீம் பெற்றோர்களுக்கு பிறந்துவிட்ட ஒரே காரணத்திற்காக, முஸ்லீம் சமூகத்திலே வாழுகிற ஒரே காரணத்திற்காக நாங்களும் முஸ்லீம்கள் தான் என்று பல பேர் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு முஸ்லீம்கள் மத்தியிலேயே இதுதான் இஸ்லாம் என்பதை சொல்லி விளக்கி தர வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. சரி, எது இஸ்லாம்? முஸ்லீம்கள் மத்தியில் இன்றைக்கு ஏராளமான பிரிவுகள், கொள்கை ரீதியாக, வழிபாட்டு ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, அரசியல் ரீதியாக பல்வேறு பிரிவுகளாக முஸ்லீம்கள் இன்றைக்கு பிளவுபட்டு நிற்கிறார்கள். ஒவ்வொரு பிரிவினருமே தாம் செல்லுகிற பாதை தான் சரியான இஸ்லாம். அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். ஒவ்வொரு பிரிவினரும் தம்மிடத்தில் இருப்பதை கொண்டு பெருமை அடைகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். தாம் இருக்கிற பாதை சரியானது, நாம் போற ரூட்டு தான் சொர்க்கத்துக்கு போற ரூட்டு, நாம் போற வழிதான் அல்லாஹ் காட்டிய இஸ்லாமிய பாதை என்று தான் செல்வதுதான் சரி என்று நிறைய எல்லாருமே ஒவ்வொரு பிரிவினருமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட பலதரப்பட்ட பிரிவுகளுக்கு மத்தியில் சரியான இஸ்லாம் எது என்பதனை கண்டுபிடிப்பதாக இருந்தால் அத்தனை முஸ்லீம்களும் ஒத்துக்கொள்கிற ஒரு அடிப்படையை வைத்துத்தான் இஸ்லாத்தை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். அனைவரும் ஒத்துக்கொள்கிற ஒரு அம்சம் என்ன? எந்த பிரிவை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, சுன்னத் வல் ஜமாத் என்று அவர் தன்னை சொல்லிக் கொண்டாலும் சரி, தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர் என்று அறிவித்துக் கொண்டாலும் சரி, வேறு எந்த இஸ்லாமிய பிரிவை சார்ந்தவராக அவர் இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் ஃபண்டமெண்டல் ஒன்னே ஒண்ணுதான். இஸ்லாம்னா என்ன? ஒருவர் புதிதாக இஸ்லாத்துக்கு வருகிறார், அவருக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்கு என்ன சொல்லிக் கொடுப்பார்கள்? எந்த ஜமாத்திரத்தில் போய் சொன்னாலும் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாக ஒரு திருக்கலிமாவினை சொல்லிக் கொடுப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் இஸ்லாத்துடைய பேஸ் ஃபண்டமெண்டல். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று, இதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்கவே முடியாது. எந்த ஜமாத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அத்தனை பிரிவினர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையவே கிடையாது. சரி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்
கொள்கிறார்கள். இது சாதாரணமா பாடத்துல மக்தபு மதரசாக்கள்ல சின்ன பிள்ளைங்களுக்கே சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு செய்தி. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இந்த சொல்லுகின்ற சொல்லில் யார் இதை புரிந்து இதில் உண்மையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் செல்லுகிற பாதை சரியான இஸ்லாமிய பாதை. லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கி அதற்கு மாற்றமில்லாத வகையில் யார் தங்களுடைய வாழ்க்கையினை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் செல்லுகிற பாதை இஸ்லாமிய பாதை. இப்படிப்பட்ட பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? இதைத்தான் இன்றைக்கு நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதை ஆய்வு செய்து புரிந்து கொண்டால் நாம் செல்வது இஸ்லாமிய பாதையா அல்லது இஸ்லாத்திற்கு எதிரான பாதையா, அத்தனை பேரும் மிக தெளிவாக எளிதாக அதை புரிந்து கொள்ள முடியும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இப்படி அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய இஸ்லாம் அந்த இறைவனை பற்றி மேலும் பல விஷயங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே விளக்கமாக சொல்லித் தருகிறான். நீங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். எப்படியெல்லாம் நம்ப வேண்டும்? குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே சொல்லுங்கள் அந்த அல்லாஹ் அவன் ஒருவன் என்று சொல்லுங்கள். அல்லாஹு சமத், அல்லாஹ் எந்த தேவையும் இல்லாதவன் என்று சொல்லுங்கள். லம் எலிது, அவன் யாரையும் பெறவில்லை என்று சொல்லுங்கள். வலம் யூலது, யாராலும் பெற்றெடுக்கப்படவில்லை என்று சொல்லுங்கள். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், ரத்தின சுருக்கமாக ஒற்றை வரியில் சொல்வதாக இருந்தால் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று நீங்கள் நம்புங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் நம்புறதுனா எப்படி நம்புறது? அல்லாஹ்வை நம்புறதுனா அல்லாஹ்வை மாதிரி யாரும் கிடையாது, அல்லாஹ்வை போல எதுவும் கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை என்று உலகத்துக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என திருமறை குர்ஆன் வழியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக முஸ்லிம்களுக்கு, உலக மாந்தர்களுக்கு கற்றுத் தருகிறான். அல்லாஹ்வை நம்புங்கள், அந்த அல்லாஹ்வை போல யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அவன் செய்வதை போல, அவன் பார்ப்பதை போல, அவன் கொடுப்பதை போல, அவன் நிர்வகிப்பதை போல, அவன் செய்கிற செயலை அவனை போன்று செய்வதற்கு உலகத்தில் யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ் நம்புறதுக்குரிய அடிப்படை இலக்கணம். இந்த நம்பிக்கை அனைத்து முஸ்லிம்களிடத்திலும் சரியாக இருக்கிறதா? அல்லாஹ் செய்யற மாதிரி யாரும் எதுவும் செய்யறதில்லை என்று நாம தெளிவாக இருக்கிறோமா? எந்த முஸ்லிம் இடத்துல போய் கேட்டாலும் சரி ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, ஆமா அல்லாஹ் மாதிரி யாரு செய்ய முடியும், அல்லாஹ் மாதிரி யாரு பார்க்க முடியும், அல்லாஹ் மாதிரி யாரு கொடுக்க முடியும், அல்லாஹ்விடத்தில் இருக்கிற ஆற்றல் அதிகாரம் வேற யாருக்கு இருக்கிறது? அத்தனை பேரும் தெளிவாக தங்கள் வாய்களில் சொல்லுவார்கள். தாம் வாய்களில் எதை சொல்லுகிறார்களோ அதை தமது வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களா? வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஒண்ணு, ஆனா வாழ்க்கையில வேறொன்னு. சொல்லுல சுல்தான், செயல்ல சைத்தான். முஸ்லிம் சமுதாயத்துக்கு ரொம்ப பொருத்தமான சொல்லு இது. சொல்லும் போது அல்லாஹ்வா, அல்லாஹ் மாதிரி யாரும் இல்லை, அல்லாஹ் செய்யறது யாரும் செய்ய முடியாது, ஆனா செயல் எப்படி? அல்லாஹ் செய்கிற மாதிரி உலகத்தில் செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் பார்ப்பதை போன்று பல பேர் பார்ப்பார்கள், அல்லாஹ் கேட்பதை போன்று பல பேர் கேட்பார்கள், அல்லாஹ் கொடுப்பதை போன்று பல பேர் கொடுப்பார்கள், அல்லாஹ் நிர்வகிப்பதை போன்று பல பேர் நிர்வகிப்பார்கள் என்று தம்முடைய வாயால் சொல்லாமல் வாழ்க்கையால், செயல்பாட்டால், வழிபாட்டால் முஸ்லிம் சமுதாயம் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. அதுல ஒரு விஷயம், அல்லாஹ் என்னவெல்லாம் செய்வா? இன்னல்லாஹ யஅலமு மா ஃபி சுதூர், அல்லாஹ் செய்யற ஒரு முக்கியமான காரியம், அல்லாஹ் உள்ளங்களில் உள்ளதை அறியக்கூடியவன். அல்லாஹ்விடம் இருக்கிற பண்புல, அவனுடைய குண நலன்கள்ல ஒரு முக்கியமான குணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் உள்ளத்தில் உள்ளதை அறிகிறான். உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் அறிகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் மாதிரி இன்னொருத்தருடைய உள்ளத்தில் இருக்கிறத வேற யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்று அர்த்தம். ஏன்? அல்லாஹ் செய்யறது யாரும் செய்ய முடியாத. அல்லாஹ் உள்ளத்தில் உள்ளதை அறிகிறான் என்றால் ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான், என்ன சிந்திக்கிறான், என்ன சூழ்ச்சி செய்கிறான், என்ன முடிவெடுக்கிறான் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்கிறான் என்று சொன்னால் வேறு யாரும்
அறிய முடியாது, நபிகள் நாயகம் அவர்களால் அறிய முடியாது, உலகத்தில் அனுப்பப்பட்ட எந்த இறை தூதரும் ஒரு மனிதனின் உள்ளத்தில் இருப்பதை அறிய முடியாது. எந்த மகானும் சரி, எந்த பெரியாரும் சரி, எந்த பெற்றோரும் சரி, எந்த ஆசிரியரும் சரி, எந்த காவல்துறையும் சரி, எந்த உளவுத்துறையும் சரி, உள்ளத்தில் உள்ளதை அறிய முடியாது. ஏன் அறிய முடியாது? அது அல்லாஹ் தான் அறிவான். திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் இந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக உலகத்திற்கு சொல்கிறார். இதுல யாருக்காவது மாற்றுக்கிறது இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க கூடாது, இருக்க முடியாது. நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்கிறோம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறது அறிய இயலல. ஒரு உறவுகளிலேயே ரொம்ப நெருக்கமான உறவு கணவன் மனைவி என்ற உறவு, பெற்றோர் பிள்ளை என்ற உறவு. தன்னுடைய மனைவி தன்னை பற்றி என்ன நினைக்கிறாள் கணவனால் சொல்ல முடியுமா? வெளிப்படையா என்னத்தை சொல்றாங்களோ அதைத்தான் சொல்ல முடியும். வெளிப்படையில் சிரிச்சு பேசுறா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நீங்க இல்லாட்டி நான் இருக்க மாட்டேன், நீங்க மூத்தா போயிட்டீங்கன்னா நான் எப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்குது, அல்லாஹ் உசுரை எடுத்தா உங்களை என்னை சேர்த்து எடுத்துடணும். வெளிப்படையா பேசும்போது நல்ல இனிக்க இனிக்க பேசுகிறாள் ஒரு மனைவி, ஒரு கணவன் பேசுகிறான். வெளிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது நம்ம மனைவி நம்மை நேசிக்கிறாள், நம்முடைய கணவர் நம்மை நேசிக்கிறார், நமது பெற்றோர் நம்மை நேசிக்கிறார்கள், நம்முடைய பிள்ளை நம்மை நேசிக்கிறான், அத்தனை பேரும் நம்புகிறோம். ஆனால் உள்ளது உள்ளபடி நடக்கிறதா? எத்தனையோ பேர் இப்படி நேசிக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த பல பேர், அவர்களுடைய நேசம் கள்ளக்காதலில் வெளிப்படுகிற பொழுதுதான் இவள் நேசித்ததாக சொன்னது முழுக்க முழுக்க பொய்ன்னு தெரியும். அடுத்தவரோட ஓடி போகும்போதுதான் நேற்று வரைக்கும் நேசிச்சுக்கிட்டு இருந்தான், கற்பனை பண்ணி கொண்டிருந்தான். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது அவன் நம்மளை நேசிக்கல, பக்கத்து வீட்டுக்காரனை நேசிச்சிருக்கிறான். பத்திரிகையில செய்தி வரும்போது தான் தெரியுது. இப்போ மனைவி உள்ளத்துல இருக்கிற கண்டுபிடிக்க முடியல, மனுஷனுக்கு முடியாது. அதான் யதார்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ளத்தில் உள்ளதை அறிகிற ஆற்றல் யாருக்கும் கிடையாது என்பதனை தெளிவுபடுத்துகிற எத்தனையோ விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தம்முடைய வாழ்க்கை வழியாக மக்களுக்கு உபதேசித்திருக்கிறார்கள். இவ்வளவு தெளிவான ஒரு செய்தி, அத்தனை பேரும் சாதாரணமாக புரிந்திருக்கிற ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இதை நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. ஊருக்கு ஊர் கட்டப்பட்டிருக்கிற தர்காக்கள், அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற பெரிய மனிதர்கள் என்ற பெயரில் அவுலியாக்கள், நாதாக்கள், மகான்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சாராரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அவுலியானா யாரு? என்ன அர்த்தம்? அவுலியா என்றால் அவுலியா உல்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய நேசர். குறிப்பிட்ட மனிதர்களை முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர் ஒரு அவுலியா, நான் ஒரு ஷாவுல் மீது பாதுஷா அவர் ஒரு அவுலியா, காஜா முஹியுத்தீன் சிஸ்தி அவர் ஒரு அவுலியா, இப்படி நத்தர் ஷா வலியுல்லா அவர் ஒரு அவுலியா, இப்படி பல பேரை அவுலியாக்கள் என்ற பெயரால் முஸ்லிம் சமுதாயம் மரியாதைக்குரியவர்களாக கருதி கொண்டிருக்கிறது. அவுலியான என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நேசர். இவர் அல்லாஹ்வுடைய நேசர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் இவரை நேசிக்கிறான். முஹியுத்தீன் அல்லாஹ் நேசிக்கிறான், ஷாவுல் மீது அல்லாஹ் நேசிக்கிறான், காஜா முஹியுத்தீன் அல்லாஹ் நேசிக்கிறான், ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற குட்டி குட்டி அவுலியாக்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? அல்லாஹ் நேசிக்கிறானா இல்லையா என்பதனை நீங்கள் எப்படி அறிந்தீர்கள்? ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் உள்ளதை இன்னொரு மனிதன் அறிந்து கொள்ள முடியாது என்று சொன்னால், ஒரு மனைவியுடைய உள்ளத்தில் இருப்பதை கணவனால் அறிந்து கொள்ள முடியாது என்றால், பெற்றோருடைய உள்ளத்தில் இருப்பதை பிள்ளைகளால் அறிய முடியாது என்று சொன்னால், படைத்த இறைவனுடைய உள்ளத்தில் அவன் யாரை நேசிக்கிறான், யாரை வெறுக்கிறான், யார் மீது கோபப்படுகிறான் என்று அல்லாஹ்வின் உள்ளத்தில் அவன் மறைத்து வைத்திருப்பதை முஸ்லிம்களாகிய நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள்? அதன் வழியாக என்ன சொல்ல வர்றீங்க? இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் உள்ளதையே அறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துருச்சு. அக்கம் பக்கத்தில் உள்ள மனுஷனுடைய உள்ளத்தில் உள்ளதே உங்களுக்கு தெரிய முடியாது. ஆனால் சர்வலோகங்களையும் ஆட்சி செய்கிற அல்லாஹ், நம்ம எல்லாம் விட்டு எத்தனையோ கோடானு கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அரிசின் மீது வீற்றிருக்கிற அல்லாஹ், அவன் உள்ளத்திலே யாரை நேசிக்கிறான் என்று நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள்? அல்லாஹ் சொன்னால் தெரியும். அல்லாஹ் எத்தனை பேர் அவுலியா என்று சொல்லுகிறான். திருமறை குர்ஆனிலே
இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் அத்தனை பேரும் அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்வுடைய நேசர். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு அவுலியா. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவுலியா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவுலியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவுலியா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவுலியா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவுலியா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலியா. எப்படி சொல்றோம்? அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அவங்கள அவுலியாக்கள். இன்னஹும் மின் இபாதினா ஸாலிஹீன், நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்கள். சொல்லுங்க, மூசாவை, ஈசாவை, இஸ்மாயிலை, ஜக்கரியாவை, யஹ்யாவை, இல்யாஸை, ஆதமை, முஹம்மதை, அத்தனை இறை தூதர்களையும் அவுலியாக்கள் அவுலியாக்கள் என்று வாயார வாழ்த்துங்கள், மாற்று கருத்தில்லை. ஏன்? படைத்த இறைவன் சொல்லுகிறான், அவன் யாரை நேசிக்கிறான் என்பதை அவனே தனது திருமறை வழியாக உலகத்திற்கு எடுத்து காட்டிவிட்டான். இவங்களுக்கெல்லாம் என்ன கேரண்டி? இன்னைக்கு நீங்க யாருக்கு தர்கா கட்டி வைத்திருக்கிறீர்களோ, யாரை அவுலியாக்கள் என்று நம்புகிறீர்களோ, யாரிடத்தில் கையேந்துகிறீர்களோ, யாரை மகான்கள் என்று துதிக்கிறீர்களோ, அவர்கள் அவுலியாக்கள் என்பதை உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடிந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு போர்க்களம். காலித் இப்னு வலீத் ரொம்ப பெரிய போர் வீரர். அவருடைய போர் வீரத்தை பற்றி சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பராக்கிரமசாலி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது ஆரம்ப காலத்தில் அதற்கு எதிரியாக இருந்த காலித் இப்னு வலீத் எதிரிகளில் கூட்டத்திலே இருந்து பல போர்க்களங்களை இஸ்லாமியர்களோடு சந்தித்திருக்கிறார். குறிப்பாக உஹது போர்க்களம். உஹது போர்க்களம் மிகப்பெரிய நெருக்கடியை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்திய போர். முன்னாடி சண்டை நடந்துகிட்டே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி மலை குன்றை பாதுகாப்பதற்கு சில சஹாபாக்கள் நிறுத்தி வச்சிருந்தாங்க. போர்ல முஸ்லிம்களுடைய கை ஓங்குது. பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்த சஹாபாக்கள் எல்லாம் கீழே இறங்கி வந்துட்டாங்க. நம்ம தான் ஜெயிக்க போறோமே, எதிரியெல்லாம் ஓடி போய்கிட்டு இருக்கிறாங்க, நாம போய் கனிமத்து பொருட்களை அள்ளிக்கொள்வோம், போய் முன்னாடி கீழே இறங்கி வந்துட்டாங்க. அந்த வழி திறந்து கிடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு பின்வாசல் வழியாக உள்ளுக்குள்ளே நுழைந்து முஸ்லிம்களை திக்குமுக்காட செய்து முஸ்லிம்களுடைய தரப்பிலே மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துகிறார். யாரு? காலித் இப்னு வலீத். பெரிய போர் வியூகம் உள்ளவர், எதிரிகளை பந்தாடுகிறவர். அப்படிப்பட்ட காலித் இப்னு வலீத் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு இஸ்லாமிய படையில் படை வீரராக பல போர்க்களங்களை சந்திக்கிறார். சந்திச்சா போற இடங்கள் எல்லாம் வெற்றி வாகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் போர்க்களத்துக்கு படை தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்த காலித் இப்னு வலீதை வேண்டுமென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு படை தளபதி என்ற பட்டியலில் இருந்து நீக்குகிறார்கள். மக்கள்லாம் கேட்கிறாங்க, ஏன் காலிதை நீக்கிறீங்க? அவர் ஒரு பெரிய தலகர்த்தராச்ச, படை வீரராச்ச, அருமையான போர் வியூகத்தை வகுக்கிறவராச்ச. அவர் போகிற அத்தனை படைகளும் போர்களும் வெற்றியை ஈட்டிக் கொண்டு திரும்ப வருகிறார், ஏன் அவரை நிறுத்துகிறீர்கள்? உமர் சொல்றாரு, மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் உருவாயிடுச்சு, காலிதுக்கு போருக்கு போனாலே வெற்றிதான் என்று. வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்க அதிகாரம் காலிதின் கரத்திலே இருக்கிறதா? படைத்த இறைவன் தீர்மானிக்கிறானா? அல்லாஹ் தான் வெற்றியை தருகிறான், அல்லாஹ் தான் தோல்வியை தருகிறான். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் தான் நாடியவர்களின் கையில் ஆட்சியை கொடுக்கிறான், அதிகாரத்தை கொடுக்கிறான். நாடியவர்களிடமிருந்து அதை பிடுங்குகிறான், நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், நாடியவர்களை இழிவுபடுத்துகிறான். அத்தனை ஆற்றலும் அல்லாவின் கரத்திலே இருக்கிறது. எந்த காலிது கையிலையும் கொடுக்கல, எந்த உமர் கையிலையும் கொடுக்கல, எந்த தனி மனிதர் கையிலையும் கொடுக்கல. அதை மக்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் நான் இன்றைக்கு காலிதை போர்ப்படையில் இருந்து விலக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு காலித் இப்னு வலீதுடைய போர் திறமை வரலாற்றிலே பிரசித்தி பெற்ற ஒன்று. அப்படிப்பட்ட போர் வீரர் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் போர்க்களத்தில் எதிரிகளோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறார்.
சொல்கிறார், எதிரிகளுடைய தலைகள் அப்படி கத்தரிக்காய்களை சீவுவதை போன்று சீவிக்கொண்டு வீராவேசமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறார். வழியில் ஒருத்தர் வர்றார், காலிதுடைய வாளை ஓங்கி அந்த எதிரியின் கழுத்தை பதம் பார்த்து ஓங்கி வெட்டுவதற்காக கைகளை உயர்த்துகிறார். எதிரி நடுங்கி கொண்டு சொல்கிறார், சபவுனா சபவுனா, காலிதே நான் மதம் மாறிட்டேன், நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், என்ன விட்டுரு என்ன விட்டுருன்னு கத்துறாரு. காலிது பார்க்கிறார், என்ன சாக போற நேரத்தில் சங்கராவா, இவ்வளவு நாளும் சொன்ன கேட்டியா, இஸ்லாத்தை பத்தி போதிச்சோம் கேட்டியா, அப்பமெல்லாம் உங்க உள்ளத்துல வரல, இஸ்லாத்தை ஏத்துக்கணும்ன்ற சிந்தனை வரல, கடைசி நேரத்தில் வாளை தூக்கி கழுத்துல போட்டு எங்கே நம்முடைய உயிர் பறிக்கப்பட்டு விடுமோ, நம்ம இந்த காலிது கொலை செய்து விடுவாரோ என்ற அச்சத்தில் கடைசி நிமிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாடகம் ஆடுகிறாயா என்று சொல்லி ஓங்கி அவர் கழுத்தை வெட்டி கொலை செய்து விடுகிறார். செய்தி ரசூலுல்லாஹ்விடத்தில் வருது, காலிது இப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொன்ன ஒருத்தர் கொண்டு விட்டாரு. நபிகள் நாயகம் காலிதை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, நடந்த செய்திகளை அவரும் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை நடிக்கிறான் தாளு, கடைசி நேரத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்கிறான், அதனால தான் போட்டு தள்ளு. காலிது சொல்லுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், காலிதே அவர் உள்ளத்திலே நடித்து கொண்டு பொய்யாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றார் என்பதை அவரது உள்ளத்தை பிளந்தா பார்த்தீர்? உனக்கு எப்படியே தெரியும்? அவன் வாயில சொல்றதை நீ நம்பிட்டு போ, உள்ளத்துல உள்ளதை பிரிச்சு பார்க்கிற அதிகாரம் உனக்கு இருக்குதா? நெசமா சொன்னானா, பொய்யா சொன்னானா, உயிரை காப்பாத்துறதுக்கு சொன்னானா, அல்லாஹ்வுடைய அச்சத்துல சொன்னானா? கடைசி நிமிடத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்கலாம், அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்பட்டிருக்கலாம். நீ எப்படி சொன்ன? இப்படி ஒரு அநியாயமான காரியத்தை செஞ்சிட்டியே. ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவரை அநியாயமாக கொலை செய்து விட்டு வந்து நிற்கிறீரே, நீர் செஞ்ச காரியத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாங்க. அல்லாஹும்ம இன்னி அப்ரவு இலைக்க மிம்மா சனா காலித், இறைவா இந்த காலிது செய்த காரியத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் இப்படி சொல்லல, நான் இப்படி ஒரு மார்க்கத்தை கொண்டு வரல, உள்ளத்தில் உள்ளதை அறிந்து அதற்கு ஏற்ப முடிவெடுக்கிற அதிகாரம் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இருப்பதாக நான் சொல்லவில்லை. அல்லாஹ் காலிது செஞ்சதுக்காக என்ன குற்றம் பிடிச்சிடாத, எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று திரும்ப 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 அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். காலிது சொல்றார், நம்ம அவ்வளவு பெரிய பாவத்தையா பண்ணிவிட்டோம், இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் இஸ்லாத்திற்கு வந்திருக்கலாமோ? ஏன்னா இஸ்லாத்துக்கு வந்துட்டா முந்தைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுரும், இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு பெரும்பாவத்தை செஞ்சு விட்டேனே என்று நான் நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறேன் என்று காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு செய்தியை சொல்கிறார்கள். நபிகள் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க, உள்ளத்துல உள்ளதை யாரும் அறிய முடியாது. ஆனா நாம என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வின் உள்ளத்திலே இருப்பது என்ன, அவன் நேசிப்பது யாரை, அவன் வெறுப்பது யாரை என்று நாம முடிவெடுத்து அல்லாஹ் இவரை நேசிக்கிறான், அவரை நேசிக்கிறான், இவர் ஒரு அவுலியா, அவர் ஒரு அவுலியா, அவர் ஒரு அவுலியா என்று ஊருக்கு ஒரு அவுலியாவை, எந்தெந்த ஊர்களிலெல்லாம் முஸ்லிம்கள் வசிக்கிறார்களோ தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகள் அத்தனையிலும் முஸ்லிம்கள் வசிக்கிற கிராமங்களிலிருந்து பெரும் பெரும் நகரங்கள் வரை அத்தனை ஊர்களிலும் அவுலியாக்கள் என்ற பெயரால் சில மனிதர்களை அடக்கம் செய்துவிட்டு அவுலியாவே 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 என்று அழைத்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். சாதாரணமான விஷயமா? இதன் வழியா என்ன சொல்றோம்? அல்லாஹ் எப்படி உள்ளத்துல உள்ளது அறிவானோ நாங்களும் அது மாதிரி அறிவோம், எங்களுக்கும் தெரியும், அல்லாஹ்வுடைய உள்ளத்துல இருக்கிறதே தெரியும். இப்படி சொன்னால் இது ஒரு சாதாரண விஷயமா? இஸ்லாத்துல அல்லாஹ் இதை சாதாரணமா எடுத்துக்கொள்வானா? உலகத்தில் எத்தனையோ தப்பு செய்யலாம், எந்த தப்பு செஞ்சாலும் மன்னிப்பதற்கு இறைவன் தயாள குணத்தோடு காத்திருக்கிறான். அவனுடைய மன்னிக்கிற குணத்திற்கு எல்லையே கிடையாது. அவனை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறான்? அர் ரஹ்மான் ரஹீம், நான் அளவற்ற அருளாளன்,
நிகரில்லா பேரன்புடையவன். அல்லாஹ்வுடைய அன்புக்கு, அவனது அருளுக்கு, அவனது இரக்கத்திற்கு எல்லையே கிடையாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் அருளாளன் என்று சொன்னால், பாவம் செய்துவிட்ட மனிதன் தனது பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அதை பார்த்துவிட்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். தப்பு செஞ்சு விட்டு மன்னிப்பு கேட்டா யாருக்காவது மகிழ்ச்சி வருமா? உலகத்தில் சந்தோஷப்பட்ட யாராவது உண்டா? கடையில் ஒரு தொழிலாளி கடையில் உள்ள சாமான வீணடிக்கு விட்டார், எதையோ நாசமாக்கிட்டார், பெரிய பாட்டில் போட்டு உடைச்சு ஒரு 2000 ரூபாய் காலி. முதலாளிகிட்ட வந்து சொல்றார், முதலாளி தெரியாம பண்ணிட்டேன், கைதவறி கீழே விழுந்துருச்சு, இந்த சாமா உடைஞ்சிருச்சு, என்ன மன்னிச்சிருங்க என்று மன்னிப்பு கேட்டால் முதலாளி என்ன சொல்லுவார்? நல்ல இரக்கமுள்ள முதலாளியாக இருந்தாலும் எச்சரித்து தான் மன்னிப்பு கொடுப்பார். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இப்பதான் முத தடவையா தப்பு செஞ்சிருப்பான், அப்பவே சொல்லிவிடுவாரு இதுதான் லாஸ்ட். இதுக்கு பிறகு தப்பு செஞ்சுவிட்டு என்னத்தையாவது உன்னை நாசமாக்கிட்டு வந்து நின்ன உன் சம்பளத்தில் பிடிச்சிருவேன், உன் வேலையை விட்டு தூக்கிடுவேன் சொல்றாரா இல்லையா? மன்னிப்பு கேட்கும் பொழுது எந்த முதலாளிக்கும் சந்தோஷம் வருவதில்லை, மகிழ்ச்சி எழுவதில்லை. பா உடைச்சிட்டியா, அந்த மன்னிப்பு கேட்டியடா, எனக்கு நினைக்கும் போதே உள்ளமெல்லாம் புல்லரிக்குதப்பா சொல்லுவானா எந்த முதலாளியாவது? அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விற்கு ஒரு தவறிழைத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் படைத்த இறைவன் அதை பார்த்துவிட்டு மகிழ்ச்சி அடைகிறான். அதுவும் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி, அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்குறாங்க. பாலைவனத்தில் ஒரு பயணி பயணம் செய்து கொண்டிருக்கிறான், ஒரு ஒட்டகத்தில் பயணம். ஒட்டகத்தில் அவனுக்கு தேவையான சாப்பாடு, தேவையான துணிமணிகள், பண்டு பாத்திரங்கள் எல்லாத்தையும் ஒட்டகத்துக்கு மேலே ஏற்றி வச்சு போய்கிட்டே இருக்கிறான். வழியில ஒரு இடத்துல இலை பாருவதற்காக தூங்குறதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறான். தூங்கி எந்திரிச்சு பார்க்கலாம், ஒட்டகத்தை காணும். ஒட்டகத்தில் தான் ட்ரெஸ் இருக்குது, ஒட்டகத்தில் தான் பாத்திரம் இருக்குது, ஒட்டகத்தில் தான் சாப்பாடு இருக்குது. ஒட்டகம் இருந்தால் தான் பயணம் பண்ணி பாலைவனத்தை கடக்க முடியும். ஒட்டகத்தை காணும். அந்த பயணியினுடைய நிலைமை என்ன? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நடந்து சென்று பயணிக்க முடியாது பாலைவனத்தில். காலை தூக்கி உள்ள வச்சு நடக்க ஆரம்பிச்சா ஒரு காலு அரை அடி உள்ள போச்சுன்னா அடுத்த காலு அடுத்த அரை அடி உள்ள போகும். காலை எடுத்து வைத்து நடப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடும். அப்ப அந்த மனுஷனுடைய வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி. இனிமே நம்ம அவ்வளவுதான், நமக்கு மரண தண்டனை தான், பிழைக்க முடியாது, உயிர் வாழ முடியாது, பயணம் செய்ய முடியாது என்று அதை நினைத்து நினைத்து அழுது புலம்பியவனாக மீண்டும் அதே துக்கத்திலே தூங்குகிறான். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா தொலைஞ்சு போன ஒட்டகம் உணவோடு, துணிமணிகளோடு, பண்டு பாத்திரங்களோடு மீண்டும் அவனுக்கு அருகிலே வந்து நிற்கிறது. அதை பார்க்கிற மனிதனுக்கு எந்த அளவிற்கு மகிழ்ச்சி ஏற்படும், வார்த்தைகள் வர்ணிக்க இயலுமா? அந்த சந்தோஷத்தை இவ்வளவுதான் சந்தோஷம் என்று சொல்ல இயலாது. ரசூலுல்லாஹ் அதை கூட விளக்குறாங்க. எந்த அளவிற்கு மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற அந்த மனிதன் கைகளை உயர்த்தி, எனது அடிமையே, இந்த எஜமானனுக்கு அருள் புரிந்தவனே, அல்லாஹ்வுக்கு சுக்ரு சொல்றாங்க, நன்றி. எப்படி? எனது அடிமையே, அல்லாஹ் என்ன அடிமையே, அவனுக்கு வேணும்னு சொல்லல, சந்தோஷத்துல தலகால் புரியல, என்ன சொல்றோன்னு தெரியல. நம்மளே சில நேரத்தில் புலம்புவோம்ல, திடீர்னு யாராவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆள் திருப்புன்னு நம்ம வீட்டுக்கு வந்து நின்றுட்டாங்க, என்ன சொல்லுவோம்? கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. ஒரு ஃபோன் போட்டிருக்கலாமே, ஒரு தகவல் சொல்லி இருக்கலாமே, கேட்போம்ல. அத மாதிரி அந்த மனிதனுடைய உள்ளத்துல சந்தோஷத்தின் மிகுதியில என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல் அல்லாஹ்வை பார்த்து, எனது அடிமையே, இந்த எஜமானனுக்கு அருள் புரிந்தவனே என்று அல்லாஹ்வை அடிமை என்று சொல்லுகிறான். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அந்த மனிதனுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு சந்தோஷம் எழுமோ, மகிழ்ச்சி அடைவானோ, அதை விட தவறு செய்துவிட்ட ஒரு அடியான் தன் தவறை நினைத்து வருந்தி அழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்தும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி அடைகிறான். மலக்குகளை கூப்பிடுவானா, வாங்க
பார் எனது அடியான் அவன் செய்த பாவங்களை மன்னிக்கிற இறைவன் நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை கொண்டு என்னிடத்திலே கையேந்துகிறான். மலக்குகளே, நீங்கள் அனைவரும் சாட்சிகளாக இருங்கள். எதற்கு? அவனது பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, நீங்கள் பாவம் செய்கிற பொழுதெல்லாம் அதை நினைத்து வருந்தி அழுது நிஜமாகவே அல்லாஹ்விடத்தில் மனம் திரும்பினால் அல்லாஹ் அந்த பாவங்களை ஒரு தடவை அல்ல, 10 தடவை அல்ல, 100 தடவை அல்ல, 1000 தடவைகள் செய்தாலும் திரும்ப 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 மன்னிக்கிற தயாள உடம்படைத்தவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட இறைவன் சொல்லுகிறான், ஒரே ஒரு பாவத்தை நான் ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன். அது என்ன பாவம்? எனக்கு நிகராக இன்னொருவர் கருதப்படுகிற பாவம். நான் செய்கிற வேலையை இன்னொருத்தர் செய்வான் என்று நீங்கள் சொன்னால் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேன். என் இடத்துல எப்படி நீ அடுத்தவனை உட்கார வச்ச? என்ன மாதிரி பார்க்கிறதுக்கு, நான் செய்கிற வேலையை செய்யறதுக்கு, என்ன மாதிரி நிர்வகிக்கிறதுக்கு, என்ன மாதிரி கொடுக்கிறதுக்கு, என்ன மாதிரி தகுதியுடைய ஒருத்தன் இந்த உலகத்துல இருக்கிறான்னு சொன்னா அதை நான் மன்னிக்க மாட்டேன். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு இணை கற்பிக்கப்படுகிற பாவத்தை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். எது இணை? அவன் செய்யற வேலையை அடுத்த ஆள் செய்வாங்க நம்புனா அது இணை. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சில பேரை அவுலியாக்கள் என்று அறிவித்து அல்லாஹ் எப்படி உள்ளத்தில் உள்ளதை அறிவானோ அதே போல நாங்களும் அறிகிறோம் என்று அல்லாஹ்வுக்கு இணையாக ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய இடத்துல உங்களை கொண்டு வைக்கிறீங்களா? வாய் சொல்லுது அல்லாஹ் மாதிரி யாரும் இல்லைன்னு, வாழ்க்கை சொல்லுது, வழிபாடு சொல்லுது அல்லாஹ் மாதிரி நானும் இருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உள்ளத்தில் உள்ளது தெரியுமா? அல்லாஹ் உள்ளத்துல என்ன இருக்கு எங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லுகிறான் அல்லாஹ், உமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். உலகத்தில் முஸ்லீம்களாக இருப்பது எதற்கு? தொழுகிறோம், நோன்பு இருக்கிறோம், தர்மங்கள் கொடுக்கிறோம், எத்தனையோ நற்காரியங்களை செய்கிறோம், ஏழை மக்களுக்கு உதவுகிறோம், அனாதைகளை ஆதரிக்கிறோம், எண்ணற்ற பல நற்காரியங்களை செய்து வருகிறோமே. ஏன் செய்கிறோம்? மரணத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெறணுங்கிற அந்த நோக்கம் தானே. உலகாதாயமா? உலகத்தில் பேர் வாங்கிறதுக்கா, பெருமை அடைகிறதுக்கா, 4 பேர் நம்மளை பாராட்டுறதுக்கா, மகிழ்ச்சி அடைகிறதுக்கா? எதற்கு? நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சுவனத்தை பரிசாக பெறுவதற்குத்தானே இறைவனுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக வாழுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் யார் இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், தடை செய்து விட்டான். சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாதுப்பா. நீ அப்துல் காதர் பேர் வச்சுக்கலாம், கதீஜா பீவி பேர் வச்சுக்கலாம், முஸ்லிம் பெற்றோருக்கு பிறந்திருக்கலாம், தினசரி ஐவேளை தொழுதிருக்கலாம், வருடத்திற்கு ஒரு முறை நோன்பு இருந்திருக்கலாம், செல்வங்களை எல்லாம் அள்ளி அள்ளி தர்மம் செய்திருக்கலாம். என்னத்தை செஞ்சாலும் என் இடத்துல இன்னொருத்தர் உட்கார வச்சேன்னா, நான் செய்யற வேலையை இன்னொருத்தன் செய்வான்னு நீ சொன்ன, நீ செஞ்ச நல்ல பூரா நாசமா போச்சு. ஒரு நன்மை மிச்சம் இருக்காது. நல்ல சுவையான ருசிமிக்க பதார்த்தமாக ஒரு பெரிய சட்டியில பிரியாணி ஆக்குறோம். பாதாம் பருப்பு போட்டு, கிஸ்மிஸ் பழம் போட்டு, பாஸ்மதி ரைஸை போட்டு, உயர்தரமான பொருட்களை போட்டு, நெய்யை போட்டு, டால்டாவை போட்டு கலந்து நறுமணத்தோடு ஒரு மிகப்பெரிய சட்டியில பிரியாணி தயாராகிறது. லேசா ஒரு பாட்டில் விஷத்தை கலந்தாச்சு. என்ன இருக்கும் மிச்சம்? அந்த கிஸ்மிஸை திங்கிறனே, பாதாம் பருப்பை திங்கிறனே, பாஸ்மதி அரிசி திங்கிறனே சொல்ல முடியுமா? இந்த ஒரு பாட்டில் விஷம் எப்படி ஒரு தேக்ஸானிலே இருக்கிற பிரியாணியை கெடுத்து விடுகிறதோ, ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறதோ, அதுபோல நீங்கள் செய்கிற நல்லறங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பாவம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அத்தோடு போச்சா? அவுளியான்னு சொன்னதோட நம்முடைய அந்த பாவத்தை நிறுத்தி கொண்டோமா?
அந்த அவுளியாக்களுடைய சன்னிதானத்தை போய் நின்று கொண்டு, அவுளியாக்களே நீங்க தான் எங்களுக்கு எல்லாத்தையும் தரணும், நீங்க தான் எங்களுக்கு பிள்ளைய தரணும், நீங்க தான் எங்களுக்கு செல்வத்தை தரணும், நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். கையேந்தி துவா செய்றீங்களே, துவா என்பது என்ன? துவா என்பது இஸ்லாத்தில் ஒரு வழிபாடு, ஒரு வணக்கம். தொழுகை எப்படி வணக்கமோ, நோன்பு எப்படி வணக்கமோ, ஹஜ் எப்படி வணக்கமோ, அதுபோல அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துவா செய்வது அது ஒரு வணக்கம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அத்துஆவு ஹுவல் இபாதா. துவா இருக்குத வணக்கத்திலேயே தலை சிறந்த வணக்கம் அதுதான். தொழுகையை விட நோன்பை விட துவா தான் பெரிய வணக்கம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான வணக்கம், அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சியை தருகிற வணக்கம் துவா செய்வது. அந்த துவாவை போய் செய்றீங்களே, தொழுகை அல்லாஹ்வுக்கு தொழுகிறீங்க, நோன்பு அல்லாஹ்வுக்கு நோக்குறீங்க, அவுலியாக்கள்கிட்ட போய் துவா செஞ்சா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வை தான் வணங்கணும்னு சொல்லிவிட்டு அவுலியாக்களே கையேந்தி விட்டு அவரை போய் வணங்குறீங்க. போய் நெத்தியை கொண்டு வச்சா தான் வணக்கமா? கையை